ஹலோ நண்பா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் எல்லாரை விட இவன் வேகமாக செய்கிறான்டா, வேகமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியாக தேவையான அவுட்புட்டை கொண்டு வரான், அவனால் மட்டும் எப்படி முடியுது? ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் இருந்தீங்கன்னா நம்மளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் இவன் கடகடன் அந்த விஷயத்த படித்து முடிச்சிடுறானே, அவனுக்கு ரிசல்ட்ஸும் நல்லா தானே வருது. இல்லை ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். பட் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே. ஒரே இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு ஒர்க்குக்கே நம்ம மொத்த டைமை கொடுத்தாலும் நம்மளை விட லேட்டாக வரான், கடகடன் நம்ம வேலையை முடிக்கிறான், சீக்கிரமாகவும் கிளம்பி போயிடுறானே, அவனுக்கு கொடுக்குற வேலையும் எல்லாரும் எதிர்பார்க்கறத விட நல்லா பண்ணிடுறானே அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில சில பேர் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் படித்தாலும் ஒர்க் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் இருக்க டாப் பெர்ஃபார்மிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சிஇஓஸ், ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஆத்லீட்ஸோட ஒரு சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஷார்ட்டான டைம் பீரியடில் குவாலிட்டியான ஒர்க்கை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது சஸ்டெயினபிளாக பல வருஷங்களுக்கு அதே லெவலில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். இன் ஷார்ட், மனுஷங்களா நம்மளோட பீக் பர்ஃபார்மன்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு இந்த புக்கில் இருந்து தான் கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, த மேஜிக் ஈக்குவேஷன். ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரோத். உங்கள் டே டு டே லைஃப்பில் பீக் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை ஃபைண்ட் பண்ண கற்றுக்கணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரெஸ்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பொதுவாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கில் அதிகமாக டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பட் ஷார்ட் டைம் பீரியடில் கடகடன் வேலை செஞ்சு குவாலிட்டி அவுட்புட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேலை செய்யும் போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகிற அளவுக்கு வேலை செய்யணும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்கவரியும் அதிகமாக கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கையும் ரெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் வளர்ச்சி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது பீக் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மேரத்தான் ரன்னர் மாதிரி ரொம்ப நேரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காம ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி யோசிச்சு ஷார்ட் டைம் பீரியட்ல பெரிய ரிசல்ட்டை கொண்டு வந்து அதுக்கு தகுந்த ரெக்கவரி கிடைக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரி, இதை இப்போ கேட்ட உடனே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ரெக்கவரிக்கும் எப்படி நம்ம பேலன்ஸை உருவாக்குறதுன்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா இருக்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாக்குறதுன்றதை புரிஞ்சுக்க நம்ம எக்ஸசைஸ் பண்றதை கூட ஒரு எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பெரிய மசில்ஸ் வேணும்னா நம்ம பெரிய வெயிட்ஸை லிஃப்ட் பண்ண வேண்டிய இருக்கும். ஆனா ஒரேடியா நம்மளால தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய வெயிட்டை நம்ம தூக்க போனோம்னா அதை நம்மளால தூக்கவே முடியாது. ரொம்ப கம்மியான வெயிட்டை தூக்கினாலும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம மசில்ஸ் இருக்கிறத விட பெருசா வளராது. ஸோ நம்ம ஒரு வெயிட்டை செலக்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியும் 1-2 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணாலே நம்ம மசில்ஸ்ல ஸ்ட்ரெயின் வர மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி லெவலோட அது இருந்தாதான் அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தேவையான ஆப்டிமம் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ்ல அப்ளை ஆகும். ஸோ தேவையான லெவலுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது தான் நம்ம ஓவர் ஒர்க்டா ஃபீல் பண்ணாம ப்ரொடக்டிவிட்டியை சரியா மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பொதுவாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இந்த விஷயத்த நம்ம மறந்து போயிடுவோம். ப்ராடக்ட்டையும் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும், மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், இருக்கிற எம்ப்ளாயிஸையும் பார்த்துக்கணும், ஃபினான்ஸ், அக்கௌண்டிங்கு, இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படுற ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு எல்லாத்தையும் ரவுண்ட் த கிளாக் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். பட் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராக்ரஸ் கிடைக்காது. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏன் நம்மளால் எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியலன்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் இதுதான். எனிஒன் கேன் ஒர்க் மோர் பட் இட் டேக்ஸ் ரியல் கரேஜ் டு ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ட்ரையாத்லான் கோச் மேக்ஸ் டிக்சன் சொல்லியிருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க வேலை செய்யணும்னு நினைச்சா எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே தைரியம் தேவைன்னு சொல்றாரு. ஏன்னா பொதுவாக ஆம்பிஷியஸா இருக்கிறவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் வேலை செஞ்சாதானே நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நினைப்பாங்க. பட் மனுஷனோட மைண்டும் உடம்பும் அப்படி டிசைன் செய்யப்படலை. தேவையான ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாமே எப்பயாவது உடஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இன் ஷார்ட், உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டும் முக்கியம்தான். ரெஸ்ட் வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லை எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்கன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அது ஆக்சுவலாக உங்களோட ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணுற ஆக்டிவான ஒரு ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் தூங்க போனீங்கன்னா நீங்கள் தூங்க ஆரம்பிச்சதுலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தான் உங்கள் உடம்புல இந்த குரோத் ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுமா. இந்த விஷயம் தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஒழுங்காக தூங்கி ரெஸ்ட் எடுக்கலன்னா உங்கள் பாடி ஸ்ட்ரெஸ்ல அதிகமாக இருந்திருக்கும், பட் அதோட க்ரோயிங் அண்ட் ரிப்பேரிங் ப்ராசஸ் நடந்திருக்காது. கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்க, ரெக்கவரியை கொடுக்கலனா
அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும். நிறைய பேர் வேலையை முடிக்கணும்னா தூங்காமல் வேலை செய்யலாம், இல்லை தூங்காமல் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க. அவங்களோட ஃபார்முலா வந்து மோர் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மோர் க்ரோத்ன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரெயின் எடுத்து வேலை செய்யும்போது அந்த நேரத்தில் அவங்களால எஃபெக்டிவாகவும் இருக்க முடியாது, ஃபிசிக்கலாகவும் அவங்களோட பாடிக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெயினாக கொடுக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பெரிய லெவலில் ஹை குவாலிட்டி ஒர்க்கை பண்ணி அவார்ட் ஸ்டேஜவங்க, காம்படிஷன்ஸில் வின் பண்ணவங்க, அவங்களோட ஃபீல்ட்ஸில் நம்பர் 1 பொசிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறவங்க இந்த ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரோத்ன்ற ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா வருதுன்னா அது நீங்கள் இன்டென்ஸாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் வருமா, இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்கிற நேரத்தில் வருமா? மோஸ்ட் கேசஸில் நிறைய பேருக்கு வந்து பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை சும்மா ரேண்டமாக அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது தான் நிறைய சூப்பரான ஐடியாஸ் வரும். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்ட்ன்றது ஒரு டைம் வேஸ்டான விஷயம் கிடையாது. உண்மையிலேயே உங்களோட ஒர்க்கை வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு கொண்டு போகணும்னா, நீங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸோட வேலை செய்யணும்னா இன்டென்ஸ் ஒர்க்குக்கு அப்புறம் தேவையான ரெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ஹவு டு ரெஸ்ட் பெட்டர். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பொதுவாக எல்லாருமே தூக்கமோ இல்லை எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வர்றதை தான் ஒரு காமனான பேட்டர்னாக வச்சிருப்பாங்க. பட் இந்த புக்கில் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சில ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பிரேக் எடுக்கிறதுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. ஆஃபீஸில் அதிகமாக இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரு 6 நிமிஷம் அப்படி இப்படின்னு நடங்க. இது உங்கள் சீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறத விட கிரியேட்டிவாக இருக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. வேலையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு கிரியேட்டிவாக ஒரு சொல்யூஷனை தேட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஓன் முட்டி மோதிக்கிட்டு இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்குன்னு கொடுத்துருக்க ஸ்பேஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அங்கே எங்கே நடந்தீங்கன்னா அதுவே உங்கள் மைண்டுக்கு நல்ல ஸ்பேஸை கொடுக்கும். என் வீட்டிலே நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது கூட வெளியே போக முடியல, ஏதோ மழை கிழ வந்துட்டு இருக்குன்னா இண்டோர்லேயே உங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படியே நடங்க. ஏன்னா நீங்கள் பொதுவாக நடக்கும்போது உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக் மோட்ல போயிடுறதுனால மைண்டு ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கும், ஏதாவது யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸை கொடுக்கும். இந்த ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் நம்ம மைண்டுக்கு ஒரு பெஸ்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த சிம்பிளான ரெஸ்டிங் மெத்தட்ஸில் செகண்ட் ஐடியா என்னன்னா, மெடிடேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறது. சிம்பிளாக நீங்கள் இருக்கிற இடத்துலையே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா, சிம்பிளாக உங்கள் ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரப்ப, கவனம் சிதறப்ப திரும்ப திரும்ப உங்கள் ஃபோக்கஸை ப்ரீதிங்கில் கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மெடிடேட் பண்ணீங்கன்னா அதுதான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுற ஃபாஸ்டஸ்ட் வழியாக இருக்கும். மெடிடேட் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. இது உங்களை எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க விடாமல், டைம் ஆயிடுச்சுன்னா அலாரம் ஆட்டோமேட்டிக்காக அடிக்க போகுதுன்னு வெறும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாற்றிடும். அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய தேர்ட் விஷயம் என்னன்னா, சோஷியலைஸ் பண்ணுறது தான். உங்கள் வேலையில் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, ஜென்ரலாக உங்களை சுற்றி இருக்க 4 பேர்கிட்ட பேசிட்டு வாங்களேன், அதுவே உங்கள் மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் இப்படி பேசும்போது வேலையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, உங்கள் வருத்தத்தெல்லாம் தெரியப்படுத்தாதீங்க, வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வேலையை பற்றி பேசாதீங்க. சிம்பிளாக ஜென்ரலாக உங்களோட லைஃப்பில் என்ன போயிட்டு இருக்கு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் என்ன போயிட்டு இருக்குன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா உங்களோட கோவர்க்கர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உண்மையிலேயே உங்கள் மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஏன்னா நம்ம சோஷியலைஸ் பண்ணும்போது யூஸ்வலாக ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் மாதிரி சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, ஹவு டு அச்சீவ் பீக் பர்ஃபார்மன்ஸ். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் அந்த அளவுக்கு டிசர்விங்கான ரெஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு வேலை செய்யும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்யணும்ல, அந்த பீக் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணணும்ல. அந்த பீக் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற நேரத்தில் எப்படி உங்களுக்கு பெஸ்ட் என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணலான்றதை பற்றி தான் ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் ரொட்டீன் ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணணும்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு பண்ணலனா நிறைய நேரத்துல நிம்மதியா வேலை செய்ய முடியாம இருப்பீங்க. சோ நீங்க வேலை செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு சுத்தி எந்த டிஸ்டர்பன்சஸும் வராத மாதிரி நீங்களும் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்வலா சில விஷயங்களை பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் வந்து நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும், இந்த டைம் பீரியட்ல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட பிரெயினை அதுக்கேற்ற மாதிரி பிரைம் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ண போனீங்கன்னா நீங்க பெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க யூசுவலா இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா உங்களே அறியாம ஒரு ரொட்டீன் இருக்கும். இதை நீங்க யோசிச்சுலாம் பண்றது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மேபி இப்ப இருக்கிற ஆட்டோமேட்டிக் ரொட்டீன் வந்து நீங்க ஃபோக்கஸ்டா வேலை செய்யற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்க போனை சைலண்ட்ல போடாம வேலை செய்யறது, ஃபோக்கஸ்டா வேலை செய்யணும்ன்ற எண்ணத்தோட இருக்கும்போது பாத்ரூம் பிரேக்ஸுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்ல காஃபி டீன்னு எழுந்து போறதெல்லாம், ஏதோ ஒரு ரேண்டம் கால்ஸ் அட்டன் பண்ணி பேசுறதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. இதனால எப்பயுமே படிக்கிறதுக்கோ சரி இல்ல ஒர்க் பண்றதுக்கோ சரி உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டடான ஸ்பேஸை உருவாக்கிக்கோங்க. உங்க பிரெயின் அண்ட் மைண்டுக்கு எப்படி இருக்கணும்னா, இந்த இடத்துக்கு போய் உட்காந்தாலே நம்ம இப்ப சூப்பரா வேலை செய்ய போறோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் போகணுமே. கிட்டத்தட்ட சூப்பர்மேன் எப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டா கிளார்க் கென்ட் ஆயிடுவேன், கண்ணாடியை கட்டினா சூப்பர்மேன் ஆயிடுவேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் டிஃபரன்ஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸை நீங்க ரெடி பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு டெடிகேட்டட் ரூம்லாம் இல்லைன்னா உங்க வீட்லயே ஏதாவது ஒரு கார்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க போய் நான் உட்காந்தேன்னா ஃபோக்கஸ்டா ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு உங்க பிரெயினுக்கு அந்த ஸ்விட்சை ஆன் பண்ற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க பிரெயினுக்கு கண்டிஷனிங்னு ஒரு விஷயம் தேவைப்படுதான். ஆத்தர் ஸ்டீவன் கிங்னு ஒருத்தர் எப்பயுமே புக் எழுதணும்ன்றத அவரோட ரொட்டீன்ல கொண்டு வரணும்னு நினைப்பாரு. ஒரு நாளைக்கு மினிமம் 1000 வேர்ட்ஸ் ஆச்சு நம்ம எழுதணும்னு நினைப்பாரு. இந்த டாஸ்கை அவர் டெய்லி ரெகுலரா பண்றதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸை மட்டும் ரெடி பண்ணிக்கல. அந்த ஸ்பேஸுக்கு போய் உட்காரறதுக்கு முன்னாடி சில செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை ஒன்னா பண்ணுவாராம். அதை பண்றாருன்னா அவர் பாடி அலர்ட் ஆயிடும், இப்ப போய் 1000 வார்த்தையை நம்ம எழுத போறோம்னு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த சேர்ல இந்த டைமுக்கு நான் போய் உட்காந்தேன்னா இந்த மியூசிக் எனக்கு கேட்க ஆரம்பிச்ச உடனே நான் எழுத ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆத்தர் மைண்ட் செட் வேலை செய்யறதுக்கு அவர் ஒரு கண்டிஷனை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த கண்டிஷனிங் ஒன்றும் புது விஷயம் இல்லை. இதே கண்டிஷனிங்கை நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ராப் மியூசிக்கோ இல்ல ஹிப்ஹாப் மியூசிக்கோ கேட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க பாருங்க, அதுவும் இந்த கண்டிஷனிங்கோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கோங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீனை உருவாக்கிக்கிட்டு உங்க மைண்டை கண்டிஷன் பண்றதுக்கும் கத்துக்கோங்க. இது உண்மையிலேயே ஏதாவது ஒரு எய்மை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு டார்கெட்டோட நீங்க வேலை செய்யும் போது அதை டைமுக்குள்ள முடிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா வேலை செய்யறதுனால அதுல இருந்து வரப்போற அவுட்புட் இல்ல ரிசல்ட் வந்து குவாலிட்டியான அவுட்புட்டா இருக்கும். ஸோ உங்க பீக் பர்ஃபார்மன்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஸ்பேஸை ஒதுக்கிக்கோங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீனை உருவாக்கிக்கோங்க. அதே நேரத்தில் உங்க பிரெயினை கண்டிஷன் பண்ணிக்கிட்டு அதை பிரைம் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் மியூசிக்கை கேட்கற மாதிரி, ஒர்க் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் மியூசிக்கை கேட்கறது உங்க பிரெயினை கண்டிஷன் பண்ண ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4, டிசைன் யுவர் டே. நீங்க உங்க லைஃப்ல நினைக்கிறதெல்லாம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்க டெய்லி லைஃபை நீங்க டிசைன் பண்ண கத்துக்கணும். உங்க டெய்லி லைஃப் எப்படி இருக்கணும்னா, உங்களோட பர்பஸ் என்னவோ அதை நோக்கி போகிறதுக்கு மேக்ஸிமமா டைரக்டடா இருக்கணும். உங்க கோலை ரீச் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸை சுத்தியே உங்க டெய்லி லைஃப் டிசைன் பண்ணப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், போர்டு எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போற ஒரு 10th 12th ஸ்டூடெண்டோட லைஃப் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. காலையில எழுந்து படிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போயும் படிப்பாங்க, எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, திரும்ப ஈவினிங் டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போயிட்டு படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு இதை சுத்தியே அவங்க லைஃப் ரிவால்வ் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்க எய்ம் பண்ற சக்சஸ் லெவலுக்கு ரொம்ப கிட்ட போவாங்க. இதே மாதிரி தான் இப்ப உங்க லைஃப்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சுத்தியே உங்களோட லைஃபை டிசைன் பண்ணணும். மற்ற விஷயங்களை யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு நாள்ல நீங்க நிறைய டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுவே உங்களை எஃபிஷியண்டா வேலை செய்ய விடாம தடுக்கும். இதனால நீங்க ஒரு நாளைக்கு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன டிஃபன் சாப்பிடலாம், லஞ்சுக்கு எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட வெளியே போய் சாப்பிடலாமா, ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு பைக்ல போலாமா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போலாமா அப்படின்னு ஒரு நாள்ல நீங்க எக்கச்சக்கமான டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தனியா ஒரு பேச்சுலரா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து நீங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கவங்கள விட அதிகமா எடுப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டெசிஷன்ஸ் கிடையாது. பட் நீங்க இதெல்லாம் டெய்லி யோசிச்சு எடுக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு டெசிஷன் ஃபட்டீகை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க பிளான் என்னவா இருக்கணும்னா, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா எடுக்காம உங்களுக்குன்னு ஒரு யூஷுவல் ரொட்டீனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க யோசிச்சு பிளான் பண்ணி எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸ்க்கு உங்க மைண்டை ஃப்ரீ பண்ணிப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு தெளிவான மைண்டோட நீங்க உங்க பர்பஸை நோக்கி வேலை செய்யும் போது தான் அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்கும்னு இந்த புக்ல சொல்றாங்க. ஸோ வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு இந்த மாதிரி ஒரே விஷயத்தை நோக்கி உங்க லைஃபை டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். மோஸ்ட் கேசஸ்ல 10th 12th ப்ரிப்பரேஷன்ல தான் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த மாதிரி நீங்க பண்ண விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதே மாதிரி ஒரு ரொட்டீன் எஃபர்ட்டை நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு கொடுத்து பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டெய்லி லைஃபை டிசைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமா சக்சஸ்ஃபுல்லா மாறுவீங்க. உங்களோட பீக் பெர்ஃபார்மன்ஸையும் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் பிளஸ் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு growthன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்க இன்டென்ஸா ஒர்க் பண்றதுக்கும் அதுக்கு ஈக்குவலா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உங்க டெய்லி லைஃபை டிசைன் பண்ணிக்கோங்க. இப்பவே அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்பை எடுக்க போறீங்கன்னா டிசைன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். இந்த வருஷத்தோட அடுத்த 6 months நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.